பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குர்ஆனிக் அரபிக் 142 என்ற இந்த பதிவில் ஆலிம் என்ற வார்த்தைக்கான அர்த்தம் மற்றும் உதாரணம் பார்க்க உள்ளோம். ஆலிம், அலிம கற்றான், அல்லம கற்றுக் கொடுத்தான், அலிம கற்றான், ஆலிம் கற்றவன். அலிம கற்றான், அவன் கற்றான், ஆலிம் கற்றவன். ஆலிம் கற்றவன், தி ஒன் ஹூ நோஸ், கற்றவர். ஆலிம் கற்றவன் அல்லது கற்றவர், தி ஒன் ஹூ நோஸ். முதலில் 6வது அத்தியாயம் 73வது வசனம். ஆலிமுல் கைபி வஷஹாதா, ஆலிம் அறிந்தவன், கைப் மறைவானது, கைப் மறைவானது, காயிப் ஜனசா, காயிப் மறைவானது, வஷ் ஷஹாதா வெளிப்படையானது, ஷஹாதா வெளிப்படையானது, கைப் மறைவானது, ஷஹாதா வெளிப்படையானது. ஆலிமுல் கைபி வஷஹாதா, அவன் மறைவானவற்றையும் பகிரங்கமானவற்றையும் அறிந்தவனாக இருக்கின்றான். ஒஹுவல் ஹக்கீமுல் ஹபீர், ஹக்கீம் ஹிக்மத் ஞானம், ஹக்கீம் ஞானம் ஞானமுடையவன், ஹபீர் ஹபர் ஆழ்ந்தறிபவன், ஹபீர் ஆழ்ந்தறிபவன், ஹக்கீம் பூரண ஞானமுடையவன், ஹக்கீம் பூர்ண ஞானமுடையவன், ஹபீர் ஆழ்ந்தறிபவன். ஆலிமுல் கைபி வஷஹாதா, அவன் மறைவானவற்றையும் பகிரங்கமானவற்றையும் அறிந்தவனாக இருக்கின்றான். வஹுவல் ஹக்கீமுல் ஹபீர், அவனே பூரண ஞானமுடையவன், யாவற்றையும் நன்கறிந்தவன். 13வது அத்தியாயம் 9வது வசனம். ஆலிமுல் கைபி வஷஹாதா அல் கபீருல் முத்தஆல், ஆலிம் ஆலிமுல் கைபி வஷஹாதா, மறைவானவற்றையும் வெளிப்பாடானவற்றையும் அவன் நன்கறிந்தவன். கபீர் மிகப்பெரியவன், கபீர் மிகப்பெரியவன், அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் மிகப்பெரியவன், கபீர் மிகப்பெரியவன், சகீர் சிறியவன், அஸ்கர் மிக சிறியவன். சகீர் கபீர் பெரியவன், அக்பர் மிகப்பெரியவன், சகீர் சிறியவன், அஸ்கர் மிக சிறியவன். முத்தஆல் மிக உயர்ந்தவன், முத்தஆல் மிக உயர்ந்தவன், முத்தஆல் மிக உயர்ந்தவன், முத்தஆல் மிக உயர்ந்தவன். ஆலிமுல் கைபி வஷஹாதா, மறைவானவற்றையும் வெளிப்படையானவற்றையும் அவன் நன்கறிந்தவன். அல் கபீருல் முத்தஆல், அவன் மிகப்பெரியவன் மிக உயர்ந்தவன். 32வது அத்தியாயம் 6வது வசனம். ذَلِكَ ஆலிமுல் கைபி வஷஹாதா அல் அசீசுல் ரஹீம். ذَلِكَ ஆலிமுல் கைபி வஷஹாதா, அவனையும் மறைவானவதையும் வெளிப்படையானதையும் நன்கறிந்தவன். அல் அசீஸ் மிகைத்தவன், அசீஸ் யாவரை மிகைத்தவன், அசீஸ் மிகைத்தவன். ரஹீம் மகா கருணையானவன், அர் ரஹ்மான் அர் ரஹீம், அளவற்றல்லால் நிகரற்ற அன்புடையவன் கருணையுடையவன். ரஹீம் மகா கருணையாளன் அன்புடையவன். ذَلِكَ ஆலிமுல் கைபி வஷஹாதா, அவனே மறைவானதையும் வெளிப்படையானதையும் நன்கறிந்தவன். அல் அசீசுர் ரஹீம், அவனே யாவற்றையும் மிகைத்தவன் அன்புடையோன். 35வது அத்தியாயம் 38வது வசனம். இன்னல்லாஹ ஆலிமுல் கைபி, இன்னல்லாஹ ஆலிமுல் கைபி ஸமாவாதி வல் அர்ல், இன்னஹு அலீமும் பிஸாத்தி சுதூர். இன்னல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ், நிச்சயமாக, இன்னல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ், ஆலிம் அறிந்தவன் நன்கறிந்தவன், கைப் மறைவானவற்றை, சமாவாத் வானங்கள், வல் அர் பூமி. இன்னல்லாஹ ஆலிமுல் கைபி, கைபி சமாவாத்தி வல் அர்ல், நிச்சயமாக அல்லாஹ் வானங்களிலும் பூமியிலும் மறைந்திருப்பவர்களை நன்கறிந்தவன். இன்னஹு நிச்சயமாக அவன், அலீமும் பிஸாத்தி சுதூர், உள்ளங்களில் இருப்பவர்களையும் நன்கறிந்தவன். சத்ர் உள்ளம், சுதூர் உள்ளங்கள், சத்ர் ஒருமை, உள்ளம், சுதூர் உள்ளங்கள். அலீம் நன்கறிந்தவன். இன்னல்லாஹ ஆலிமுல் கைபி வஷ, இன்னல்லாஹ ஆலிமுல் கைபி ஸமாவாதி வல் அர்ல், நிச்சயமாக அல்லாஹ் வானங்களிலும் பூமியிலும் மறைந்து இருப்பவர்களை நன்கறிந்தவன். இன்னஹு அலீமும் பிஸாத்தி சுதூர், நிச்சயமாக அவன் உள்ளங்களில் இருப்பவர்களையும் நன்கறிந்தவன். அடுத்து 59வது அத்தியாயம் 22வது வசனம். ஹுவல்லாஹுல்லதீ லா இலாஹ இல்லாஹு ஆலிமுல் கைபி வஷஹாதா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம்.
ஹுவல்லா அவன்தான் அல்லாஹ், அல்லதி எவன் எவன் எத்தகையவன் என்றால், லா இலாஹ இல்லாஹு லா இல்லை, இலாஹ் கடவுள், இல்லாஹு அவனைத் தவிர, லா இலாஹ இல்லாஹு அவனைத் தவிர வேறு கடவுள் இல்லை. ஆலிமுல் கைபி வ ஷஹாதா ஆலிம் நன்கறிந்தவன், கைப் மறைவானதை, ஷஹாதா வெளிப்படையானதை. ஆலிமுல் கைபி வ ஷஹாதா அவன் மறைவானதையும் வெளிப்படையானதையும் நன்கறிந்தவன். ஹுவர் ரஹ்மான் அவன் அளவற்ற அல்லாலம், அர் ரஹீம் நிகரற்ற அன்புடையோன். ஹுவல்லாஹுல்லதி லா இலாஹ இல்லாஹு அவனே அல்லாஹ் வணக்கத்திற்குரியவன், அவனைத் தவிர வேறு நாயன் இல்லை. ஆலிமுல் கைபி வ ஷஹாதா மறைவானதையும் பகிரங்கமானதையும் அறிபவன். ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம் அவனே அளவற்ற அல்லாளன் நிகரற்ற அன்புடையோன்.